bloody sweet, bloody sweet, bloody sweet, sweet, bloody sweet, sweet, bloody sweet, bloody sweet. Welcome to the world of Those cooking. Mame. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி ஹனி சிக்கன் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். எப்பயுமே ஒரே மாதிரி செஞ்சு போர் அடிச்சிருச்சுன்னா இந்த மாதிரி ஒரு டைம் ட்ரை பண்ணி பாருங்கள். வாங்க ஹனி சிக்கன் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். சிக்கன் லெக் பீஸ் ஒரு 4 பீஸ் எடுத்துருக்கிறேன். அது கூடவே பூண்டு ஒரு 1/2 ஸ்பூன், இஞ்சி ஒரு 1/2 ஸ்பூன், மிளகாய்த்தூள் 1 ஸ்பூன், காஷ்மீரி மிளகாய்த்தூள் ஒரு 1/2 ஸ்பூன் போட்டுக்கலாம். அப்போ தான் நல்லா கலர் கொடுக்கும். மைதா மாவு 1 ஸ்பூன், கார்ன்ஃப்ளவர் மாவு 1 ஸ்பூன், உப்பு ஒரு 1 ஸ்பூன் போட்டுக்கலாம். கரம் மசாலா தூள் ஒரு 1/4 ஸ்பூன், ஒரு அரை எலுமிச்சைப்பழம் ஜூஸ் ஊற்றிக்கலாம். இதெல்லாம் ஒரு டைம் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு லைட்டாக தண்ணி தெளிச்சிக்கலாம். நிறைய தண்ணி ஊற்றிடக்கூடாது, தெளித்த மாதிரி ஊற்றி பிசைஞ்சிக்கலாம். நிறைய தண்ணி ஊற்றினோம்னா சிக்கனோட மசாலா ஒட்டாது. நல்லா எல்லா மசாலாவும் கலந்து வர்ற மாதிரி மிக்ஸ் பண்ணி வச்சுக்கலாம். இது அப்படியே நல்லா 1 மணி நேரம் ஊறணும். அப்போ தான் டேஸ்ட் நல்லாயிருக்கும். உங்கள் ஒவ்வொரு சப்ஸ்கிரைபும் எங்களுக்கு ரொம்ப முக்கியம். ரெகுலராக வீடியோ போட பெரிய பூஸ்ட்டாக இருக்கும். இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க வீடியோ பார்த்துட்டு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இப்போ ஒரு பேனில் ஆயில் ஊற்றி நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். ஹீட்டான வாட்டி ஒவ்வொரு லெக் பீஸாக போட்டுக்கலாம். நல்லா திருப்பி திருப்பி விட்டு எல்லா பக்கமும் நல்லா வேக வச்சு எடுத்துக்கலாம். இது மெயினாக நல்லா ஊறணும். ஊறினா தான் டேஸ்ட் நல்லாயிருக்கும். லெக் பீஸுங்கிறனால லைட்டாக திருப்பி திருப்பி விடணும். அப்போ தான் எல்லா பக்கமும் நல்லா வேகும். எல்லாம் நல்லா வெந்துருச்சு, எடுத்துடலாம். இப்போ அப்படியே அடுத்த பேட்சும் போட்டுக்கலாம். அதே மாதிரி எல்லா பக்கம் திருப்பி திருப்பி விட்டு நல்லா வெந்த வாட்டி எடுத்து வச்சுக்கலாம். இப்போ இன்னொரு பேனில் ஆயில் ஊற்றிக்கலாம். ஒரு 3 ஸ்பூன் அளவுக்கு ஊற்றினா சரியாக இருக்கும். அதுலேயே ஒரு பூண்டு ஒரு 3 பல், ஒரு பச்சை மிளகாய் நல்லா பொடிசாக கட் பண்ணி போட்டுக்கலாம். அது லைட்டாக ஒரு டைம் வணக்கி விட்டுக்கலாம். இது கூடவே வெள்ளை எள்ளு ஒரு 3/4 ஸ்பூன் அளவுக்கு போட்டுக்கலாம். நல்லா பொரிஞ்சு வரும். இந்த ஸ்டேஜில் நம்ம சாஸ், டொமேட்டோ சாஸ் இருந்தால் அது 1 ஸ்பூன் ஊற்றிக்கலாம். சோயா சாஸ் ஒரு 1/2 ஸ்பூன் ஊற்றிக்கலாம். இதை போட்டு நல்லா ஒரு டைம் மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இப்போ அதுலேயே கார்ன்ஃப்ளவர் மாவு ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு நல்லா தண்ணி ஊற்றி கரைச்சி ஊற்றிக்கலாம். நிறையா போட்டுறக்கூடாது. நிறையா போட்டால் கொஞ்சம் திக்காக போயிடும். நல்லா ஒரு டைம் மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். அதுலேயே ஹனி 1 ஸ்பூன் அளவுக்கு ஊற்றிக்கலாம். இது மெயினாக ஹனி ஊற்றணும். அப்போ தான் டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். ஊற்றி நல்லா ஒரு டைம் மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இப்போ அந்த லெக் பீஸ்லாம் எடுத்து அதில் போட்டுக்கலாம். நல்லா எல்லா பக்கமும் திருப்பி திருப்பி விட்டுக்கலாம். அப்போ தான் சாஸ் எல்லா பக்கமும் ஒட்டும் சிக்கனில்.
இப்போ ஸ்ப்ரிங் ஆனியன் ஒரு கைப்பிடி போட்டுக்கலாம். போட்டு அதையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். லாஸ்ட்டாக தூள் உப்பு நல்லா தூவுன மாதிரி அப்படியே போட்டுக்கலாம். ஏற்கனவே சிக்கனில் இருக்கும். இப்போ லைட்டாக லாஸ்ட்டாக மிக்ஸ் பண்ணுறதுக்கு மட்டும் தூள் உப்பு போட்டால் போதும். லாஸ்ட்டாக போடும்போது டேஸ்ட் நல்லாயிருக்கும் தூள் உப்பு. அவ்வளோதான், நம்மளுக்கு ஹனி சிக்கன் ரெடி ஆயிடுச்சு. இதே மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். Thanks for watching. Can you catch my point? Varta mame?